ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செயல்திறன் மிக்கவர் யார்? இதுதான் தலைப்பு. ஜாதகங்களை பலவிதமான கேட்டகரியில் பிரிக்க முடியும். நிதானமானவர், பொறுமையானவர், சூழ்ச்சி மிகுந்தவர், செயல்திறன் மிக்கவர், வேகம் மிகுந்தவர், கோபம் மிகுந்தவர். இவைகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதை பற்றி வரிசையாக நம்ம காணொளிகளில் பார்க்க இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு அதிக செயல்திறன் மிக்கவர் யார்? ஒரு ஜாதகத்தில் செயல்திறன் அப்படிங்கிறது எப்போவும் எதற்கும் துணிவோடு ரெடியாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் செய்து முடிப்போம், களத்தில் உடனே இறங்குவோம். இவங்கள்ட்ட பேச்சை விட செயல் அதிகமாக இருக்கிறது. செயல்திறன் அப்படிங்கிறது ஒரு மனிதனை உச்சாணி கொம்புக்கு கொண்டு செல்லக்கூடிய சூட்சுமங்களில் ஒன்று. நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். இந்த செயல்திறன்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கட்டாயம் கொடுக்கும். சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான ஆற்றலுடன் இருக்கிறது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா 50 வயசு 60 வயசு ஆயிருந்தாலும் கூட செயல்திறனாக இருப்பாங்க, ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. ஒரு வேலையை சொல்லும் போதே அதுக்கு பிளான் பண்ணி, நம்ம இதில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி அதை கரெக்டாக காயை நகர்த்தி பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு 20 பேர் 10 பேர் கொண்ட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கூட பார்த்திங்கன்னா எங்கேயாவது டூர் போகிறோம், ஒரு வெளியில் போகிறோம், ஒரு பொறுப்புகளை ஒப்படைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். அவன்கிட்ட கொடுத்துடலாம், அவன் கரெக்டாக பண்ணிவிடுவான் எல்லாத்தையும். அந்த செயல்திறன் அப்படிங்கிறது தலைமை தாங்கும் தகுதியையும் கொடுக்கக்கூடியது, ஒரு கூட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடியது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, செயல்திறன் மிக்க வீடுகள் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா 4 வீடுகளில் சொல்லியிருக்காங்க. இவைகளுக்கு சர வீடுகள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சர வீடுகள், செயல்திறன் மிக்க வீடுகள். ஒரு விஷயத்தை தொடர்ந்து திரும்ப 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 கன்சிஸ்டன்சியாக செஞ்சு தொடர்ச்சியாக செய்து அதற்கான பலன்களை அடையும் வரைக்கும் ஓய மாட்டாங்க. அப்போ இந்த செயல்திறன் மிக்க வீடுகளில் உங்கள் ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் சென்று அமர்ந்திருந்தால், அல்லது பெரிய தசை நடத்தும் கிரகம் ஒன்று அந்த மாதிரியான வீடுகளில் அமர்ந்திருந்தால், தொடர்ச்சியாக ஒரு 30 வருஷம் திசை நடக்குது ஒருத்தருக்கு, 20 வயசில் ஆரம்பித்து 50 வயசு வரைக்கும், இது செயல்திறன் மிக்க சர வீடுகளில் இருக்குன்னா கண்டிப்பாக இவர் ஒரு திட்டமிட்டு செயல்படும் தகுதி கொண்ட மனிதராக இருப்பார். இதில் செயல்திறனில் பாசிட்டிவ் நிறையா இருக்கிறது, நெகட்டிவ் நிறையா இருக்கிறதுன்ற 2 பிரிவுகளும் உண்டு. எல்லா செயல்களுமே பாசிட்டிவான விளைவை கொடுத்துருன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் கடகம், துலாம், இந்த 2 சர வீடுகளில் அதிகமான கிரகங்கள் இருப்பது. கடகம், துலாம், இந்த 2 சர வீடுகளில் அதிகமான கிரகங்கள் இருப்பது பாசிட்டிவான செயல்திறன் மிக்கவராக உங்களை உருவாக்கும். பாசிட்டிவான செயல்திறன். ஒரு காரியத்தை, ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணணுமா, உங்ககிட்ட ஒப்படைக்கலாம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறதுக்கு இந்த மாதிரியான ஜாதகர்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். அதிக சோம்பலான அமைப்புகள் கொண்ட ஒரு ஜாதகம் அப்படின்னு நாம் யோசிக்கிறதே பார்த்திங்கன்னா சனி லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் ரொம்ப மந்தமாக இருப்பாங்கன்னு. அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு கூட தசாநாதன் போய் இந்த 2 வீடுகளில் உட்கார்ந்துருந்து தசை நடத்துகிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணமாக, ஒரு கும்பலக்னம், லக்னத்திலே சனி ஆட்சி. கும்பலக்னம், லக்னத்திலே சனி பகவான் ஆட்சி. இவர் கடகத்தில் சந்திரன் அமர பெற்று பிறந்தவர். 6வது வீட்டில் சந்திரன் ஆட்சி வீடு. இதில் பார்த்திங்கன்னா பிறந்தது சனி மகாதிசை. சனி மகாதிசை ஒரு 16-17 வருஷம் பேலன்ஸ் இருக்க. அங்கேயே புதன் இருக்கிறார், அங்கேயே சுக்கிரன் இருக்கிறார், அங்கேயே கேதுவும் இருக்கார், 12 ராகு இருக்கார். இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் ஒரு 15 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு மந்தமான சனி தசை நடந்து முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சர வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்ச்சியாக திசை நடக்கும். புரியுதுங்களா? லக்னமும் வலு, ராசியும் வலு. இது ஒரு சூட்சமமான அமைப்பு. ஏன்னா சந்திரன் கடகத்தில் இருந்தாருன்னா ஆட்சிங்கிற பவருக்கு வந்துடுவார். அது ஒரு சர வீடு, செயல்திறன் மிக்க வீடு. இங்கே பார்த்திங்கன்னா இவருக்கு புதன் சுக்கிரன் 2 பேருமே அமர்ந்திருக்கிறார்கள். கேதுவும் அங்கேயே இருக்கிறார். இப்போ சனி மகாதிசை முடிஞ்சோடனே 17 வருஷம் புதன் திசை, 7 வருஷம் கேது திசை, 20 வருஷம் சுக்கிர திசைன்னு வரிசையாக லைஃப்பில் கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே 24, அங்கே 20, 44 வருஷம். ஆல்ரெடி சனி திசை ஒரு 15 வருஷம் நடந்திருக்கு. பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்த ஜாதகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஜாதகர் வாழ்நாள் முழுக்க நன்மையான செயல்திறன் மிக்கவராக இருப்பார், வேகம் மிகுந்தவராக இருப்பார், திட்டமிடல் அதிகம் உடையவராக இருப்பார், பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் சாதிப்பார். நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா லக்னத்தில் சனி பகவான் ஆட்சி, ஜாதகர் ரொம்ப மந்தமாக இருப்பார், செயல்திறன் ரொம்ப குறைவாக இருக்கும், இவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி பலனை கணிக்கும். ஆனால் நுணுக்கமாக பார்க்கும்போது தான் இங்கே கிரகங்கள் எந்த அளவுக்கு வெற்றிகளை குவிக்கிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும்.
இதில் இன்னொரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, எப்போதுமே உங்கள் லக்னத்திற்கு 3, 6, 10, 11 உங்கள் ராசியாக இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளர் தான். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலியும் போட்டிருக்கோம். உங்கள் லக்னமும் உபஜய ராசிகளும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ சரவீடுகளில் நல்ல செயல்திறன்களை தரக்கூடியது கடகமும் துலாமும். அடுத்து ஒரு மாதிரி கலப்பு பலன்கள், நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். எல்லா நேரத்துலையுமே செயல்கள் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் காரை ஓட்டுறதுங்கிறதும் ஒரு செயல்திறன் தான், மறுக்க முடியாது. ஆனால் அது எல்லா நேரமே சரியானபடி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவசரமாக செய்யக்கூடிய காரியங்களை கொண்டவர்களுக்கும் செயல்திறன் மிக்கவர்கள்னு கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் அதில் நிறைய காரியங்களில் எதிர்மறை விளைவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்மறை விளைவுகளை தருவதற்கான வீடுகளாக மேசமும் மகரமும் இருக்கும். இதுவும் செயல்திறன் மிக்க வீடுகள் தான். ஆனால் அவசரப்படியான செயல்கள்னால சில நேரங்களில் அது 50-50 சாய்ஸுங்கிற மாதிரி நன்மையும் இருக்கும் தீமையும் போயிடும். அவசரப்பட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டோமே, இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு பின்னாடி யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடிய வீடுகளாக இது ரெண்டும் இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னாதிபதி போய் இந்த செயல் வீடுகள் அமர்ந்தாலும் நீங்கள் செயல்திறன் மிக்கவராக இருப்பீங்க. தசாநாதர்கள் தொடர்ச்சியாக இந்த வீடுகளில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வலிமையான கிரகங்கள் இங்கே உட்கார்ந்து தசை நடத்தினாலும் நீங்கள் செயல்திறன் மிக்கவர்களாக இருப்பீர்கள். அப்போ மற்ற வீடுகளில் இருக்கிறவங்கள செயல்படவே மாட்டாங்களான்னா இவர்கள் அளவுக்கு நிச்சயமாக செயல்பட முடியாது, இது உறுதி. இப்போ ஒரு கடகத்தில் அமர்ந்த கிரகம் செயல்படுற தன்மை பார்த்திங்கன்னா 20 மணி நேரம் ஒரு மனுஷனை வேலை செய்ய விடும், தூண்டும், செயல்படுத்தும். அந்த அளவுக்கான வலிமையான அமைப்பை மற்ற வீடுகள் கொடுக்க முடியாது. நிலைத்த வீடுகள் உபய வீடுகள்னு எல்லாம் இருக்குது, ஸ்திர வீடுகள் உபய வீடுகள்னு. ஆனாலும் சர வீடுகளின் வலிமையான செயல்திறனை மற்ற வீடுகள் நிச்சயமாக உங்களுக்கு தர முடியாது. அதிலும் அதிக நற்பலன்களை தரக்கூடிய வீடுகளாக கடகமும் துலாமும் எப்போவும் இருக்கும். கடகத்திலையும் துலாத்திலையும் இருந்து ஒரு கிரகம் செயல்படுகிறது என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தசையின் காலகட்டத்தில் சுறுசுறுப்புடன் ஆற்றல் மிக்கவராக, தலைமை தாங்கும் தகுதி உடையவராக, மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் அமைப்பு கொண்டவராக, ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவராக, உங்களுடைய ஆற்றலினால், பேச்சாற்றல் செயல் ஆற்றல்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய ஆற்றலினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை செம்மையாக நகர்த்தி கொண்டு போய்விடும் சூட்சமும் இருக்கிறது. சார் இங்கே சில கிரகங்கள் எல்லாம் நீச்சம் ஆகிடுமே, அவங்க கூட இந்த மாதிரியான வலிமையான அமைப்பை தருவார்களானா நிச்சயமாக தருவாங்க. இப்போ கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் தசை நடத்தும் போது இது நீச்ச செவ்வாய் என்று கணக்கிடுவதை விட சரத்தில் அமர்ந்த செவ்வாயினே கணக்கிடலாம். ஒரு கிரகம் தனிப்பட்ட முறையில் சில ஆதிபத்திய விசேஷங்களை இழந்திருக்கும் நிலையில் கூட சர வீடுகள் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் அளவுக்கான பலன்களை நிச்சயம் கொடுத்துவிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், துலா லக்ன ஜாதகம், அவருடைய பையன் துலா லக்னம் 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், இவர் திக்பலமும் அடைஞ்சிருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், இவர் செவ்வாய் திசையில் மருத்துவரானார், செவ்வாய் திசையில் படித்து MBBS முடிச்சிட்டார். இப்போ மேல் படிப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார், MD MS பண்ணணும் அப்படின்னு. அப்போ செயல்திறன் மிக்கவராக இவரை அங்கே செவ்வாய் நீச்சம்னு செயல்படவே இல்லை, திக்பலம் பெற்று ஆட்சி வலிமை கொண்ட ஒரு மருத்துவத்துறையிலே படிக்கக்கூடிய அளவுக்கான வலிமையை தான் இங்கே கொடுத்துச்சே ஒழிய கெட்டுப்போக வைக்கவில்லை. இதுதான் சூட்சுமம். ஜோதிட சாஸ்திரத்தில் மேலோட்டமாய் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளும் பலன்கள் என்பது வேறு, நுணுக்கமாக உள்ளே போய் அறிந்து கொள்ளும் பலன்கள்ங்கிறது வேறு. இந்த நுணுக்கமான பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் உண்மையான ஜோதிடம்னா என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். ஒரு மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் செயல்திறன் மிக்கவையாகவே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த செயல்களினால் நன்மை தீமை ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு பாவ வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லதோடு சேர்ந்து கெடுதலையும் செய்ய தூண்டிவிடும். 10 மணிக்கு கடை அடைச்சிட போகிறான், வேக வேகமாக போகணும், பைக்கில் பறந்துக்கிட்டு போய் சரக்கு வாங்கிறதும் செயல்திறன் தான், மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதனால் ஏற்படும் பின் விளைவுகள் மோசமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ செயல்திறன் என்பதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. எல்லா ஒரு நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை விளைவுகள்னு ஒன்று இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவலி ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கு நேர் எதிராக இன்னொரு விஷயமும் நடக்கவே செய்யும். அப்போ அந்த அமைப்பையும் இந்த 2 வீடுகள் கொடுக்கும். 2 நல்ல சர வீடுகள் கடகம் துலாம், 2 சுமாரான சர வீடுகள் மேசம் மகரம். அப்போ செயல்திறன் மிக்கவர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த 4 வீட்டில் அமரும் கிரகங்கள் உங்களை செயல்படுத்தும் என்றாலும் கூட இதில் மேசமும் மகரமும் சில எதிர்மறை விளைவுகளை சற்று மிகுதியாக கொடுத்துவிடும் தன்மை கொண்டவைங்கனால இங்கிருந்து கிரகங்கள் செயல்படும் போது நாம் கொஞ்சம் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும். கடகமும்
துலாமும் மோஸ்ட்லி 75 to 80% நல்ல பலனையே அதிகமாக கொடுக்கக்கூடியவை. இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி தசாநாதர்கள் இந்த சர வீடுகளில் அமர்ந்து தசை நடத்தினால், லக்னாதிபதி இங்கே உட்கார்ந்துருக்கார். இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகம், துலாத்தில் புதன் இருக்கார், அற்புதமான செயல்திறன் மிக்கவர், மறுக்கவே முடியாது. சர வீட்டில் இருக்கார். இதில் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாங்கன்னா டபுள் பெனிஃபிட்ஸ். மறைமுகமாக புதன் வலுவும் அடைஞ்சிருப்பார், சுக்கிரன் நீச்ச பங்கமும் அடைஞ்சிருப்பார். அப்போ இவர் ஒரு செயல்திறன் மிக்கவராக இருப்பார். இதில் லக்னாதிபதியை அமர்ந்து விட்டாருங்கனால ஜாதகர் வாழ்நாள் முழுக்க செயல்திறன் மிக்கவராக இருக்கிறார். ஒரு பர்டிகுலர் தசாநாதன் அங்கே உட்கார்ந்து தசை நடத்துகிறார். அந்த தசா காலங்களில் ஜாதகர் மிகவும் செயல்திறன் மிக்கவராக இருப்பார். புரிஞ்சுதுங்களா? அப்போ செயல்திறன் மிக்க வீடுகள் இந்த 4 சர வீடுகளும், இதில் அதிகப்படியாக கிரகங்கள் அமர பெற்றவர்களும் செயல்திறன் மிக்கவர்களாக, திட்டமிடல் கொண்டவர்களாக, வழிநடத்தி செல்பவர்களாக, முன்மாதிரியாக ஒரு உதாரண புருஷர்களாக வாழும் தகுதி கொண்டவர்களாகவும், அதன் மூலம் வாழ்வியலில் வெற்றிகளை சுவைக்கும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.